ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான வாவல் மீன் ஃப்ரை, பாம்ஃப்ரெட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இது நம்ம வாவல் மீன். இதில் கருப்பு மற்றும் வெள்ளை வகைகள் இருக்குது. இதில் வெள்ளை கருப்பை விட ருசி ஜாஸ்தி. இப்போது வாவல் மீனை துண்டுகளாக நம்ம ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு மீன் மினிமம் 3/4 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது மீன் கொஞ்சம் தட்டையான வகையாக இருக்கிறதுனால நமக்கு பீஸ் அப்போ தான் கொஞ்சம் சதப்பத்து இருக்கிற மாதிரி கிடைக்கும். அதை விட சின்ன மீனாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பீஸ் போடுறதுக்கு பதிலாக அதை ஃபுல் ஃப்ரையாக வறுத்து சாப்பிட்றது இன்னுமே ருசியாக இருக்கும். இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ அளவுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இதில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தூளாக போட்டும் பிசையலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அதை இந்த மாதிரி நம்மளுடைய பவுடரோடு சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுற பேஸ்ட் ரொம்ப தண்ணி இல்லாமல் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அதனால் எவ்வளோ கொஞ்சமாக முடியுமோ அவ்வளோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பேஸ்டோடைய கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வாவல் மீன் பீசஸ் நீளமாக இருக்கிறதுனால ஈஸியாக உடையுங்க. அதனால ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம இந்த கோட்டிங்கை அதில் தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸும் தடவினதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு நெட் போட்டு இதை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட்டாக விட்டுருங்க. நீங்கள் வறுக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி 5 மினிட்ஸ் பிஃபோர் இந்த மாதிரி நம்ம ஒரு கலவை தயார் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு இவ்வளோ தான் இருக்குது. இதில் தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. இந்த தூளை அப்படியே நம்மளுடைய மீன் மேலே தூவி விட்டு ஒரு லைட்டான கோட்டிங் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே விரால் மீன், கிழங்கா இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே அழகாக இந்த பவுடரை தூவி விட்டு ஒரு கிளறி எடுத்துடலாம். பட் வஞ்சிரன் இந்த மாதிரி வாவல், பெரிய வாவல் பீசஸ் உடஞ்சிரும்ன்றதுனால நம்ம இதை ஒவ்வொரு பீஸ் மேலேயும் தான் லேசாக தடவி விட வேண்டியது இருக்கும். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு இப்போ இந்த பீசஸை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சின்ன டிப்ஸ்: எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடாக விட்டு சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக போடுங்க. சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா நம்ம வறுக்கிற மீன் எண்ணெய் குடிச்சிடும். அதே நேரத்தில் பேன்லேயும் ஒட்டிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சைடும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி விடுங்க. அப்போது நம்ம போட்ட கோட்டிங் உதிராமல் அதே சமயத்தில் ரொம்ப நீட்டாக அழகாகவும் கோல்டன் ஃப்ரையாக ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். ஒவ்வொரு பக்கமுமே ஒரு 2லேருந்து 3 தடவை ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆக விட்டு திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரையாக நமக்கு கிடச்சிருக்கு. சுட சுட வாவல் மீன் ஃப்ரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.